லைனிங் சுடிதார் டாப் எப்படி வந்து கட் பண்ணுறதுங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கான மெஷர்மெண்ட் எல்லாத்தையும் மெஷர் பண்ணி நோட் பண்ணி எடுத்துப்போம். அடுத்தது நம்ம எந்த கிளாத் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோமோ அந்த கிளாத் எடுத்து அதுக்கான லைனிங்கையும் நம்ம எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து லைனிங்கில் தான் நம்ம வந்து மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதை வச்சு தான் மெயின் ஃபேப்ரிக்கில் போட்டு மெயின் ஃபேப்ரிக்கை வந்து நம்ம கட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து லைனிங்கை வந்து 4 ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு சைடு வந்து 2 பக்கம் ஓப்பன் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இன்னொரு சைடு 4மே ஓப்பனாக இருக்கிற மாதிரி நம்ம 4 ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எப்போவுமே கரைப்பகுதியும் ஒன்றா இருக்கிற மாதிரி வச்சு தான் நம்ம வந்து ஃபோல்டு பண்ணி எடுத்துப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து சுடிதார் டாப்போட லென்த் எவ்வளோங்கிறத மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். எப்போவுமே லைனிங் கிளாத்துக்கு வந்து லென்த் பார்க்கும்போது மெயின் ஃபேப்ரிக்கை விட ஒரு 4 இன்ச்சஸ் வந்து கம்மி பண்ணி தான் இதோட லென்த் நம்ம எடுத்துக்கணும். அடுத்தது ஷோல்டர் பகுதியில் ஒரு 1/2 இன்ச் விட்டு அதை வந்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்காக இந்த 1/2 இன்ச்சை வந்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கிறோம். அடுத்தது ஷோல்டர் மெஷர்மெண்ட் மார்க் பண்ணுறதுக்கு ஷோல்டர் டு ஷோல்டர் நம்ம மெஷர் பண்ணி எடுத்த வேல்யூவை 2ஆல் டிவைட் பண்ணி அதில் ஒரு 0.5 இன்ச் மைனஸ் பண்ணி என்ன வேல்யூ வருதோ அதை வந்து மார்க் பண்ணிக்கலாம். அந்த பாயிண்டோட ஒரு 1 இன்ச் ஆட் பண்ணி அதை வந்து ஆம்ஹோலோட லென்த்தாக நம்ம வந்து மார்க் பண்ணிப்போம். இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கப்புறமா எல்லா பாயிண்ட்டையும் நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமா ஷோல்டர் ஃபால் ஆகாம இருக்கிறதுக்காக ஹார்ம் ஹோல் லென்த்லேருந்து ஒரு 1 இன்ச் நம்ம மார்க் பண்ணி அதை நெக் டு இது ஜாயின் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா ஷோல்டர் வந்து ஃபால் ஆகாம இருக்கும். அடுத்தது செஸ்டோட பாயிண்ட் வந்து நம்ம மார்க் பண்ணுறதுக்கு செஸ்டோட சுற்றளவு எவ்வளோ வருதோ அதை 4ஆல் டிவைட் பண்ணி ஒரு 1/2 இன்ச் வந்து ஈஸ்க்காகவும் 1.5 இன்ச் சீம் அலவன்ஸ்க்காகவும் விட்டு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து 1.5 இன்ச் சீம் அலவன்ஸ் கொடுத்தோம்ல அதையும் நம்ம மார்க் பண்ணிப்போம். இப்போ இந்த ஆர்ம்ஹோல் லென்த்லேருந்து மிட் பாயிண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணி அதையும் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஆர்ம்ஹோல் கர்வ் வரைகிறதுக்கு நம்ம ஒரு 1.25 இன்ச் போல் மார்க் பண்ணி இப்போ இந்த எல்லா பாயிண்ட்டும் ஜாயின் ஆகிற மாதிரி ஒரு கர்வ் வந்து நம்ம ட்ரா பண்ணிப்போம். இது போல் நம்ம ட்ரா பண்ணதுக்கு அப்புறமா இதோட மெஷர்மெண்ட் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கணும். அதாவது அந்த கையோட ஆர்ம்ஹோல் சுத்தளவு வருது இல்லை, அதை டிவைடட் பை 2 போட்டு இந்த வேல்யூவும் அதுவும் சேமாக வருதாங்கிறத செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த மெஷர் பண்ண வேல்யூவும் கையோட சுத்தளவு வேல்யூவும் ரெண்டும் கரெக்டாக இருக்குது அப்படின்னா அடுத்த ஸ்டெப் போயிடலாம். சப்போஸ் நம்ம மெஷர் பண்ண வேல்யூவை விட நம்ம கையோட சுத்தளவு வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்ததுனாக்கா நம்ம இப்போ ட்ரா பண்ணியிருக்க லைனுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணி அதில் வந்து நம்ம வந்து ஆர்ம்ஹோல் வரைஞ்சி கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. அதே போல் சப்போஸ் நம்ம மெஷர் பண்ணதை விட ஆர்ம் ரவுண்டோட வேல்யூ வந்து கூட இருந்ததுன்னா கீழே ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணி அதில் வந்து ஆர்ம்ஹோல் கர்வ் வந்து நம்ம ட்ரா பண்ணிட்டு அதை வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கணும். இப்போ வெயிஸ்ட் லென்த் என்ன வருதோ அதோட ஒரு 0.5 இன்ச் சீம் அலவன்ஸ் கொடுத்து மார்க் பண்ணிக்கலாம். அதே போல் சீட் லென்த் என்ன வருதோ அதோட ஒரு 0.5 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ் கொடுத்து மார்க் பண்ணிப்போம். அடுத்தது வெயிஸ்டோட மெஷர்மெண்ட் மார்க் பண்ணுறதுக்கு வெயிஸ்டோட சுற்றளவு என்ன வந்ததோ அதை 4ஆல் டிவைட் பண்ணி ஒரு 1.5 இன்ச் சீம் அலவன்ஸ் கொடுத்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ அந்த 1.5 இன்ச் சீம் அலவன்ஸையும் நம்ம மார்க் பண்ணிப்போம். அடுத்தது சீட்டோட மெஷர்மெண்ட் மார்க் பண்ணுறதுக்கு சீட்டோட சுற்றளவு என்ன வந்ததோ அதை 4ஆல் டிவைட் பண்ணி ஒரு 1 இன்ச் மட்டும் சீம் அலவன்ஸ் கொடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னாக்க இங்கே வந்து 1/2 இன்ச்சில் வந்து நம்ம ஃபோல்டு பண்ணி கீழே ஸ்டிச் பண்ண போகிறதுனால இங்கே 1 இன்ச் சீம் அலவன்ஸ் கொடுத்தாலே போதும். அடுத்தது பாட்டம்ல வந்து மார்க் பண்றதுக்கு இங்க சீட்டுக்கு நம்ம என்ன மெஷர்மெண்ட் எடுத்தோமோ அதே தான் கீழே மார்க் பண்ணி அதோட ஒரு 1 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ இந்த எல்லா பாயிண்ட்டையும் நம்ம ஜாயின் பண்றதுக்கு இது போல ஸ்கேல் யூஸ் பண்ணியும் நீங்க ஜாயின் பண்ணலாம். இல்லைன்னா இது போல இப்கவ் ஸ்கேல் கிடைக்கும், அதை யூஸ் பண்ணியும் நீங்க எல்லா பாயிண்ட்டையும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். கீழே வந்து ஜாயின் பண்றதுக்கு ஸ்கேல் யூஸ் பண்ணி நம்ம ஜாயின் பண்ணிப்போம். இதே போல சீம் அலவன்ஸ் பார்ட் இருக்குல்ல அந்த பாயிண்ட்டையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம்.
அடுத்தது நெக்கோட மெஷர்மெண்ட்ஸ் வந்து பார்க்கலாம். நெக்கோட அகலத்துக்கு வந்து நான் 3 இன்ச் வந்து வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இதோட உயரம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதோட ஒரு 1/4 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ் குடுத்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப் வந்து நீங்க வந்து டிரா பண்ணிக்கலாம். நான் வந்து ரவுண்ட் நெக் தான் வைக்க போறேன். ஸோ அதனால இதுல வந்து ரவுண்ட் நெக்குக்கு மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்ப இதெல்லாம் தான் வந்து பேக் பார்ட்டோட மெஷர்மெண்ட். அடுத்தது ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு வந்து நெக்கோட மெஷர்மெண்ட் என்னவோ அதில் ஒரு 1/4 இன்ச் ஆட் பண்ணி அதை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் சைடு வந்து என்ன டிசைன் நான் வைக்க போகிறேன் அப்படின்னாக்கா ஸ்வீட் ஹார்ட் நெக் தான் வைக்க போகிறேன். அதனால கீழேருந்து ஒரு 1.25 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணிட்டு இப்போ இதில் நம்ம வந்து அந்த நெக்கை வந்து நம்ம ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு வந்து ஆர்ம் ஹோல் மார்க் பண்றதுக்கு நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணோம்ல, அதுலேருந்து ஒரு 0.5 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணிட்டு, அத வந்து மேலேருந்து கீழ வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப இதோட மிட் பாயிண்ட் வந்து நம்ம மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். இது போல நம்ம மெஷர் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா, இதுல வந்து நம்ம வந்து கர்வ் வந்து டிரா பண்ண ஆரம்பிப்போம். இது போல ஃப்ரண்ட் சைட்ல வந்து உள்கை வந்து டிரா பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாத்துக்கும் மெஷர்மெண்ட் எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பேக் சைடை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துப்போம். அதுக்கப்புறமா ஃப்ரண்ட் சைடை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இது போல நம்ம வந்து பேக் பார்ட்டை வந்து நம்ம கட் பண்ணிட்டு அந்த பேக் பார்ட்டோட கிளாத்தை மட்டும் நம்ம தனியா எடுத்து அதை வந்து மார்க் பண்ணி வச்சிடுவோம். அடுத்தது ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு வந்து கிளாத் கட் பண்றதுக்கு ஜஸ்ட் நெக்கும் ஆர்ம் ஹோல் மட்டும்தான் வந்து கட் பண்ற மாதிரி இருக்கும். அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது போல ஃப்ரண்ட் பார்ட் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த நெக்கோட ஷேப் பாருங்க, இதுதான் வந்து ஸ்வீட் ஹார்ட் நெக். இப்போ நம்ம வந்து லைனிங் கிளாத் வந்து கட் பண்ணி வச்சோம்ல, அதை மெயின் ஃபேப்ரிக்ல வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது போல மெயின் ஃபேப்ரிக்கை வந்து ரெண்டா ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் பேக் பார்ட்டோட லைனிங் நம்ம கட் பண்ணோம்ல, அதை எடுத்து இது மேல வச்சுட்டு ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிக்கலாம். லைனிங்கை விட மெயின் ஃபேப்ரிக்கோட லென்த் கீழே வந்து ஒரு 3 இன்ச் வந்து கூட இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கு அப்புறமா இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது போல மார்க் பண்ணிட்டு இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துப்போம். இப்ப பேக் பார்ட்டோட லைனிங்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்தது ஃப்ரண்ட் பார்ட்டை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது போல ஃப்ரண்ட் பார்ட்டையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம்.
அடுத்தது கைக்கு வந்து நம்ம மெஷர் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து எல்போ ஸ்லீவ் தான் இதுக்கு யூஸ் பண்ண போறேன். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து பார்டரை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பார்டரை நான் 2ஆ கட் பண்ணி 2 சைடுக்கும் நான் யூஸ் பண்ணிக்கலான் இருக்கேன். ஸோ அதை மெஷர் பண்ணி நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம். இப்போ நம்ம வந்து பார்டரை வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த பார்டரோட லென்த் எவ்வளோ இருக்குங்கிறத செக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா இது போக பேலன்ஸ் உள்ளதை தான் வந்து நம்ம கிளாத்ல வந்து கட் பண்ண போறோம். அதனால இப்போ இந்த கிளாத்தை வந்து 4 ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது ஒரு சைடு 2 ஓப்பன் இருக்க மாதிரியும் இன்னொரு சைடு 4 ஓப்பன் இருக்க மாதிரியும் நம்ம ஃபோல்ட் பண்ணி எடுத்துட்டு இதோட லென்த்தை வந்து நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி பார்டர்ல ஒரு 3 இன்ச் கொடுத்ததுனால பேலன்ஸ் உள்ளதை மட்டும் இதில் எடுத்துக்கிறேன். அடுத்தது இதோட சுற்றளவு எடுக்கிறதுக்கு வந்து ஆர்ம் ரவுண்ட் எவ்வளோ வந்ததோ அதை வந்து 2ஆல டிவைட் பண்ணி அந்த வேல்யூவை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ஓப்பன் இருக்கிற சைட்ல வந்து ஒரு 4 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிட்டு இதை வந்து ஜாயின் பண்ணிப்போம். இப்படி கீழே வந்து கையோட சுற்றளவு எவ்வளோ வருதோ அதை 4ஆல டிவைட் பண்ணி 1 இன்ச் சீம் அலவன்ஸ் கொடுத்துருக்கேன். அதே போல் மேலே ஒரு 1 இன்ச் சீம் அலவன்ஸ் கொடுத்து இதை வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஆர்ம் ஹோல் வந்து ட்ரா பண்ணுறதுக்கு வந்து 2 மெத்தட் இருக்குது. ஃபர்ஸ்ட்டு வந்து சீம் அலவன்ஸ் என்னங்கிறத மார்க் பண்ணிட்டு பேலன்ஸ் உள்ள லைனோட மிட் பாயிண்ட் என்னங்கிறத கண்டுபிடிச்சி மார்க் பண்ணிக்கலாம். அதே போல் இந்த மிட் பாயிண்ட்லேருந்து அந்த சீம் அலவன்ஸ் பண்ணோம்ல அதுக்கு மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சி இன்னொரு பாயிண்ட் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணோம்ல இந்த பாயிண்ட்லேருந்து கீழே ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஒன்றும் அடுத்த 1/2 இன்ச்சுக்கு ஒன்றும் மார்க் பண்ணிப்போம். அதே போல் அதுக்கு முன்னாடி உள்ளதில் மேலேயும் கீழேயும் 2 இடத்துலையும் 1/4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி அதை வந்து இந்த ஆர்மோல் ஸ்கேல் வச்சு நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்கேல் யூஸ் பண்ணி பேக் அண்ட் ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு வந்து கை வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இல்லை அது கஷ்டமாக இருக்குது அப்படின்னாக்க இந்த மாதிரி கடையில் வந்து ஸ்கேல் விற்கிறாங்க. இந்த ஸ்கேல் யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து பேக் அண்ட் ஃப்ரண்ட்டுக்கு வந்து கை ட்ரா பண்ணிக்க முடியும். இது போல் நம்ம வந்து 3/4 கைக்கு வந்து மார்க் பண்ணி எடுத்திருக்கோம். இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பேக் பார்ட்டுக்கு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்ல அதை வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த கிளாத்தை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்துப்போம். இப்போ வந்து ரெண்டுத்தோடைய ராங் சைடும் உள்பக்கமாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு இப்போ வந்து ஒரு சைடில் வந்து ஃப்ரண்ட் கையை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துருவோம். இப்போ இதோடைய பார்டரையும் நம்ம அட்டாச் பண்ணி எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். லைனிங் கிளாத் சுடிதாருக்கு வந்து பேக் பார்ட் ஃப்ரண்ட் பார்ட் ஸ்லீவ் இது எல்லாத்தையும் வந்து நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துட்டோம். இதை எப்படி ஸ்டிச் பண்ணுங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.